கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தன்னை சந்தித்து வாழ்த்து கூறும் பொருட்டு சென்னைக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் நானே உங்களை அங்கே நேரில் சந்தித்து உங்களின் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கிறேன், நன்றி என கூறியுள்ளார் உதயநிதி ஸ்டாலின். செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு நீதிபதியாக இருக்க வேண்டிய முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழக்கறிஞராக கூடாது என டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் சட்ட போராட்டங்கள் உதவி செய்யாது, கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இப்பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியும் என மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்த அமைச்சர் குமாரசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் காவிரி விவகாரத்தில் அரசியல் கலக்கக்கூடாது என்றும் இரு மாநில விவசாயிகளும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மகாத்மா காந்திக்கு பதிலாக பாலிவுட் நடிகர் அனுபம் கேர் புகைப்படம் அச்சடித்து கள்ளநோட்டுகள் தயாரித்த 4 பேர் கொண்ட கும்பலை குஜராத் போலீசார் கைது செய்துள்ளனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. நடிகர் அனுபம் கேர் புகைப்படம் அச்சடிக்கப்பட்ட ரூபாய் 1.60 கோடி பெறுமான கள்ளநோட்டுகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஹிந்தி வெப் சீரிஸ் பார்சி மூலம் ஈர்க்கப்பட்டு கள்ளநோட்டுகள் அச்சடித்ததாக கைதான நபர்கள் தெரிவித்துள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணையை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்றும்படி உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு பரிந்துரைக்க வேண்டும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து டாக்டர் ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் செந்தில் பாலாஜியை முதல்வர் வலிந்து ஆதரிப்பதையும் புகழ்வதையும் பார்க்கும்போது அவர் மீதான வழக்கு விசாரணை தமிழகத்தில் நியாயமாக நடக்கும் என்றோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றோ தோன்றவில்லை என கூறியுள்ளார். அரசு வேலைவாய்ப்பில் 1% இடஒதுக்கீடு செய்ய வேண்டும், அரசு அலுவலகங்கள் மற்றும் காவல் நிலையங்களில் சைகை மொழிபெயர்ப்பாளரை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காது கேளாத மற்றும் வாய்ப்பேசாத மாற்றுத்திறனாளிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விசில் ஊதி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு காது கேளாத வாய்ப்பேசாத மாற்றுத்திறனாளிகள் சங்க மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நூதன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அச்சங்கத்தினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி விசில் ஊதினர். பின்னர் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.